மீன ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 1.5 வருடங்களாக ஒரு மனக்குழப்பத்தோடையும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு படபடப்பான ஒரு வாழ்க்கையோடும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கலங்காத மீனராசி அன்பர்கள் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப துடிதுடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். பிரச்சனையை கண்டாலே ஒரு பயம் வந்துருச்சு. எங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பயத்தை நோக்கியே போகிற மாதிரி இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்தளவுக்கு ஏதோ ஒரு பீதியோடையே இருக்கிற மாதிரியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு சனி பகவான் அடுத்து கடைசி 120 நாட்கள் அவர் கும்ப ராசியில் ஒரு 120 நாட்களுக்கு அப்புறம் உங்கள் ராசியில் பயணிக்க போகிறார். அப்போ 12ஆம் இடத்துல விரய சனியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிலைமை இந்த 120 நாட்களில் எப்படி மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என்னுடைய அன்பான வணக்கங்கள். மீன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள். ஏன்னா குருவனுடைய ராசின்றதுனால எப்போதுமே நேர்மையாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அட்வைசரி தொழில், அட்வைசரி உத்தியோகம், ட்ரெயினராக போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் நிறைய தொழில் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுடைய தொழில் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதுலேயும் கடந்த ஒரு 2 வருடங்களாக பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய தொழில் ரீதியாக விரயங்கள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் சேதங்கள்னு சொல்லுவாங்க, இந்த பொருட்சேதங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் அந்த ஆர்டர் கேன்சல் ஆகக்கூடிய ஒரு தருணமும் வந்திருக்கும். இப்படி அந்த தொழில் ரீதியாக நிறைய ஒரு பிரச்சனைகளை அனுபவித்த இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் கடைசி 120 நாட்கள் அவருடைய பார்வை மட்டுமே பலனாக மாறப்போகுது. அந்த பார்வை பலனாக மாறும்போது அவர் அந்த 12ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடமான அந்த தனஸ்தானத்தை பார்க்க போறார், குடும்பஸ்தானத்தை பார்க்க போறார். யார் யாரெல்லாம் உங்களுக்கு குடும்பத்தில் எதிரியா இருந்தாங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு இப்போ ஒரு சப்போர்ட் கிடைப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களே கடந்த காலத்தில் எதிரியாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒத்துழைப்பாக இருப்பாங்க. நீ கவலைப்படாதப்பா, நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் கவனத்தோடு, ஏன்னா நீங்கள் இழந்த இழப்புகள் அதிகமானது, அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதுக்காக நீங்கள் குடும்பத்தோடு சேரக்கூடாது அப்படின்ற மாதிரியாலாம் கிடையாது. கொஞ்சம் விழிப்போட கவனத்தோட, ஏன்னா ஜென்ம சனி வரப்போகுது இல்லையா, அதனால எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு சனி பகவான் இந்த பார்வையின் மூலமாக இந்த நல்ல பலனை தான் கொடுக்க போறார். ஆனாலும் அந்த நல்ல பலனிலையும் நம்ம ஒரு கவனமோட இருந்துட்டோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு தொந்தரவுகள் கம்மியாகும். இந்த ஜோதிடம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இதுதான் நடக்க போகுது நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயாச்சு. ஆனாலும் அந்த நிகழ்வுகள்ல இருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த ஜோதிடமே. அடுத்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானம் சொல்லும்போது உங்களுக்கு தொழில் தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம். நிறைய மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் தொழிலையே விட்டுருப்பீங்க. எவ்வளோ 10 வருஷமாக செய்துட்டு இருந்த தொழில் இன்னைக்கு மூடக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு, மூடியாச்சு மேடம். ஏதோ நான் அன்றாடங்காட்சியாக ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சில பேர் செக்யூரிட்டி உத்தியோகம் கூட பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆளாக இருந்த பூரட்டாதி, அதாவது மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தன்னுடைய நிலையை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால் இந்த 120 நாட்கள் உங்களை தேடி தொழில் வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு நேரம். பாக்யஸ்தானம்ன்றது அதுதான், உங்களை தேடி நன்மைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய கடனில் இருந்து நிவாரணம்ன்றது கிடைக்க போகுது. நிவாரணம்னா கடன் ஃபுல்லாகவே அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% கடன் முடியக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்தில் புதிதாக கடன்கள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 120 நாட்கள் இருக்க போகுது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மாதிரி ஒரு இந்த சனியினுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதின்னு சொன்னாலே அந்த சனியினுடைய நட்சத்திரம்
இவங்க இந்த மீன ராசியில் இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு குருவாக தான், ஒரு ஆசானாக தான் இருப்பாங்க. இவர்களுடைய வாக்கு அப்படியே பழிச்சிடும். யாருக்கு என்ன சொன்னாலும் சரி, அப்படியே ஒரு வாக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பிரதிபலனாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி குருவாக ஆசானாக இருக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் அவமானங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அவமானங்கள், அசிங்கங்கள், தேவையில்லாத ஒரு கணவன் மனைவி பிரச்சனை இப்படிலாம் இருந்திருக்கும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த சனியினுடைய தாக்கத்தை எல்லாருமே அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குடும்பம் ரீதியாக நீங்கள் சந்தித்த அந்த அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம், 27 நட்சத்திரத்திலேயே கடைசி நட்சத்திரம். அதுவும் அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்னு சொல்கிற அளவுக்கு அந்த நட்சத்திரத்தில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. மிகவும் திறமைசாலிகள், மிகவும் அதிபுத்திசாலிகள். அந்த அதிபுத்திசாலிகளாக இருக்கிறதுனால தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கடந்த ஒரு 2 வருடங்களாக மிகப்பெரிய பிரச்சனைகள்னு சொல்கிறத விட அசிங்கங்கள், அவமானங்கள், ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய இடத்துல தலை குனிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைகளே அங்கே அங்கீகரிக்கப்படலை. அந்த அளவிற்கு இப்போ வந்தவங்கெல்லாம் ஜாயின் பண்ணவங்களாம் எல்லாருமே நல்ல நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. நான் கடந்த ஒரு 7 வருடங்களாக அங்கே பயணிச்சிட்டு இருக்கிறேன், ஆனாலும் எனக்குன்னு அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய பார்வை ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு வேலை சம்பந்தமாகவும் சரி, அடுத்து அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த பதவி உயர்வு சம்பந்தமாகவும் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த 120 நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போது. அந்த மாற்றங்களை நோக்கி பயணிங்க. அதோடு சேர்ந்து ஒரு கவனத்தோடையும் இருக்கணும். நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக, வாய்ப்புகள் மூலமாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்புகள் நல்ல வருமானங்களாக மாறும். சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் நல்ல தொழிலாக மாறக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். உங்களுக்கு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த தொழில் செய்யணும், ஏன்னா ஜென்மசனி வரும்போதே அந்த மாதிரியான ஒரு ஆசையெல்லாம் கொடுப்பார். அதனால் தொழில் செய்யணும்னு முடிவெடுத்தவங்க தயவுசெய்து உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்த்துக்கோங்க. அந்த சுய ஜாதகம் தான் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்க போகுது. நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சாரம் தான். அதனால தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தசாபுத்தி பலன்களை பார்த்துக்கோங்க. மீன ராசியில் பிறந்த பெண்கள் அப்படின்னு சொல்லணும்னா, பெண்கள் அதிகமாக ஒரு துறவற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கடந்த 2 ஆண்டுகளாக கணவன் இருக்கிறாரு, குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா எதுலேயுமே ஒரு பிடிப்பான ஒரு சூழ்நிலை இல்லை. நான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு சன்னியாசி மாதிரி தான் இருக்கேன். எனக்கு எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லை. என்னுடைய ஆசைகளும் இந்த ஜென்மத்தில் நிறைவேறாது. அந்த மாதிரியாக ஒரு எதிர்மறையான இருக்கக்கூடிய இந்த மீன ராசி பெண்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு நேர்மறையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களுக்கு இருந்த நாள் வரைக்கும் இருந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு கசப்பான ஒரு அனுபவங்களை தான் கொடுத்தது. இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை இந்த 120 நாள்ல இருந்து ஒரு நல்ல அனுபவங்களை, ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நான் எல்லா பதிவுலையும் சொன்ன மாதிரி இந்த கோச்சார கிரகங்களை ஆட்டுவிக்கக்கூடிய கிரகங்கள், தசாபுத்தி கிரகங்கள், அதனுடைய பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுக்கு ஜாதகம் இல்லை, குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.